வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆடலரசன் 101 டிகிரி ஜுரத்தோட வந்திருக்கேன். வீடியோ பண்ணணும் உங்களுக்காகலாம் இல்லை, ரொம்ப போர் அடிக்குது. அதான் வாய்ஸ் வந்து ரீசன்ட் ஃபேமஸான சிறுத்தைய வந்து கொஞ்சம் உலாவுது, பிடிச்சி கூண்டுல போட்டு வாட்டாடுங்க. சரி, என்னத்த கழுதைய பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணலான்னு வந்திருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, கங்குவா டூல பாத்துக்கலாம். அப்படியே இல்லைன்னா நம்ம நண்பர் அஜித் மாதிரி காம்பன்சேஷனுக்கு 2 படம் பண்ணுவோம். ஒரு பெரிய டவுட் என்னன்னா, ஒரு அண்ணாத்த மாதிரி ஒரு படம் பண்றாரு, அதுக்கப்புறம் எப்படிடா ஸ்டுடியோ கிரீனும் சூர்யாவும் நம்பி இந்த மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட அப்படியே டக்குன்னு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட வந்து கொடுக்குறாங்க? எந்த ஒரு நம்பிக்கை? சிறுத்தை பெர்ஸ்பெக்டிவ் ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ, அதை பொறுத்த வரைக்கும் அண்ணாத்த நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க, ஆனா அந்த பெர்ஸ்பெக்டிவ் வேற. அண்ணாத்தவே ஹிட் மூவி தான். அண்ணாத்த எங்கிட்டு ஹிட்டு? இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பிக் பட்ஜெட் ஆக்டர்ஸ் ஹேண்டில் பண்ற விதம் வந்து சிறுத்தைகிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு, கம்பேரிட்டிவ்லி யங் டைரக்டர்ஸை விட. ஸோ அதனால சிறுத்தை வந்து என்னதான் ஃப்ளாப்பை கொடுத்தாலுமே அவரோட அந்த ஒர்க் எத்திக் வந்து பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே, அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு. அதனால அவருக்கு பட வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு, என்னதான் ஃப்ளாப் கொடுத்தாலும். புரியுது, அவரோட பர்சனல் கேரக்டர் வந்து பிசினஸ்குள்ளயும் மூவிக்குள்ளயும் வரக்கூடாதுல்ல. அது வந்துச்சுன்னா அந்த மூவியையும் அந்த பிசினஸையும் தானே அது பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்ட் எக்ஸாம்பிள் கங்குவாவே எடுத்துங்க, அதனால தானே அது ரொம்ப அடி வாங்குச்சு. சொல்டா மகேஷ். ஸ்ட்ராங் அந்த பாயிண்ட். ரொம்ப பர்சனல் கேரக்டரா இருந்தாலும் அவரோட கேரக்டர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அந்த ஒரு மாதிரி மேனிபுலேட் மாதிரி ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிக் டைரக்டர்ஸ், அந்த பிக் ஆக்டர் அண்ட் பிக் ப்ரொடியூசர்லாம் வந்து கன்வின்சிங்கா ஈஸியா அவரால் பண்ண முடியுது. அதனாலதான் அந்த இது நடந்துருது. இப்ப கங்குவாவே பாத்துக்கிட்டீங்கன்னா அது பொட்டன்ஷியல் இருக்கு, although அது ஃபிளாப் ஆயிடுச்சாலும் அவர் கரெக்டா பண்ணியிருந்தா ஃபுல் ஆஃப் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனா கொஞ்சம் கூட ஒரு ஆவரேஜா கூட கொண்டு வராம இது பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலாவே சில மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட். ஓகேவா? சாய் சாய் அப்புறம் இன்னொன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, யாரும் ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் படம் ஃபுல் மூவியை காமிக்கலையா. அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணிருக்காரு சிவா. டைரக்டா எடுத்துட்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு ஃபுல் மூவிய. இதெல்லாம் கேட்கவே வியர்டா இருக்கு. வலை பேச்சுதான் ஏதோ இது. இப்போ இந்த சோர்ஸ் எல்லாம் உண்மைனா கேட்கவே வியர்டா இருக்கு. அவரு கொஞ்சம் மூச்சடப்பு வருதுன்னு நினைக்கிறேன், பேசிருப்பான். இல்ல ப்ரோ, நெட் இருக்கும் போதே நான் பேசிடுறேன். சொல்லுங்க. சிவா கிட்ட வந்து ஃபுல்லாவே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் ப்ரோ. அவர்கிட்ட நெகட்டிவிட்டியே அண்டாது அப்படின்னு சொல்லி அந்த டயலாக் சொல்லிட்டு ஆரம்பிச்சு, பெரிய அப்பா லட்டுல வச்சேன் பாத்தியா, மந்திரத்துல வச்சேன், சாய் சாய் மந்திரம். இது உண்மையா வந்து உண்மை. இது வந்து சிவா சாரே வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து என்னை சுத்தி வந்து நெகட்டிவிட்டியே கிடையாது, நீங்க எவ்வளவு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாலும் நான் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி தான் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி சிவா சாரே சொல்லியிருக்காங்க. ஆனா படமும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்குன்னு படத்துல உள்ள நெகட்டிவையும் எடுத்து இக்னோர் பண்ணிட்டாரு போல இருக்கு. இல்ல ப்ரோ, அவரு சிவா இன்னொரு பாயிண்ட்டும் இந்த பரத்வாஜ் இதோட இன்டர்வியூல ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் படம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு காமன் ஆடியன்ஸ் எல்லாரும், ஆட்டோக்காரங்க, இந்த மாதிரி டே டு டே எல்லா லைஃப் மக்களையும் எல்லார்கிட்டயும் மூவி காமிச்சு அதுல இருந்து தான் அக்செப்ட் பண்ணுவார் அவரு. இந்த கங்குவா காமிச்சாரான்னு எனக்கு தெரியல. சிறுத்தை சிவா அருமையான டைரக்டர், அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடையாது சிறுத்தை சிவா மாதிரி. அதனால எங்கன்னா பாத்தீங்கன்னா செருப்பாலே அடிங்க. காமிச்சாரா பச்சைக்கிளி? இல்ல, அவர் அப்படிதான் சொல்றாரு பேட்டியில. இந்த படத்துக்கும் எல்லா படத்துக்குமே அவர் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே நான் அப்படிதான் செய்வேன்னு ஒரு மாதிரி சொன்னாரு. பட் ஆனா அதை எப்படி அவங்களுக்குள்ளே அந்த ஒருவேளை அவர் கூட இருந்தா அந்த பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ்ல நம்மளா அப்படியே இதாயிடுவோம் போல, நெகட்டிவா நமக்கும் வாய் திறக்க வராது போல. ஆல்மோஸ்ட் அவரோட இன்டர்வியூ எல்லாமே பார்த்தேன், கொஞ்சம் கூட ஒரு நெகட்டிவா அவர் பத்தி ஏதாவது ஒரு விமர்சனம் வரும்போது அதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டாரு, அதையும் பாசிட்டிவாவே ஹேண்டில் பண்றாரு. அது எப்படின்னு புரியல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா, அது என்ன லாஜிக்னு புரியல.
அதனால மேபி அதுலேருந்து தான் நான் அந்த பாயிண்ட் ரெடியூஸ் பண்றேன். அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷனை வச்சு அவர் ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடுறாரு எல்லாரையும். அதனாலதான் ஈவன் தோ அந்த அண்ணாத்தை முடிஞ்சு இப்ப கங்குவா இப்ப அடுத்ததும் பெரிய ப்ராஜெக்ட் தான். அது எப்படி அமையுது? மத்த டேரக்டரா இருந்த மனம் வெளில ஃபீல்ட் அவுட்டே ஆயிருப்பாங்க. அவங்க கொடுத்த உற்சாகம் இருக்கு இல்லைங்களா, அண்ணா சம்பவம்னா இவருக்கு மட்டும் ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகியும் அடுத்தது இப்ப நெக்ஸ்ட் அஜித் கூடன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கவே ஒரு மாதிரி இதா இருக்கு. அஜித் ரசிகர்களா பயம், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உண்மையா வந்து ஒரு ஸ்கேரிங் ஒரு இதை கொடுக்குறாரு அவரோட டைரக்ஷனால. மத்த ஆக்டரோட ஃபேன்ஸ வந்து காவும் வாங்குறாரு. முதல்ல ஆக்டர்ஸ காவு வாங்குறாரு, ஆக்டர் ஃபேன்ஸையும் காவு வாங்குறாரு. தமிழ் சினிமாவுக்கு வந்து உண்மையா இவ்வளவு ஒரு ஸ்கேரியான ஆளை வந்து நான் உண்மையா ஒரு டேரக்டரை பார்த்தா பயம் வருதுன்னா ஒரு எனக்கு வந்து உண்மையா சுந்தர்சியை பார்த்தா கூட ஒரு பயம் வராது. ஏன்னா அவர் பேய் படம் எடுக்கிறாரு, அதை பார்த்தா எனக்கு பயம் வராது. பட் சிறுத்தை சிவாங்கிறது வந்து அது ஒரு சக்தி. அது ஒரு எப்படி சொல்றது, நீங்க என்ன பண்ணாலுமே அந்த சக்தியை வந்து அழிக்க முடியாது. என்கிட்ட நிறைய அன்பு இருக்கு சார், நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவங்க கிட்ட ஹேட்ரட் இருக்கா, அவங்களுக்குள்ள இருக்க ஹேட்ரட் எனக்கு கொடுக்குறாங்க. சொல்லிக்கிறேன் அண்ணா தங்குற அதை நான் படம்னு சொல்றதா இல்ல சீரியல்னு சொல்றதான்னு தெரியல. நல்ல வேலை அதை நான் வந்து தியேட்டர்ல பாக்கல அந்த படத்தை. வித் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு சூப்பர் ஸ்டாரு. அந்த படம் வந்து லிட்டரலா வந்து என் மூட வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு. கங்குவா எப்படி எனக்கு ரீசெண்டா பண்ணுச்சு அதே வைப்பு. என்னன்னா சொல்லுங்க, சீரியஸா நீ வந்து கேமரா தான் ஆன் பண்ணப்போ உனக்கு சல்யூட் வைக்கிறேன், நான் கையெடுத்து கும்பிட்றேன். சாய் திருமகள் மெகா தொடர் இன்று பகல் 12:30 உங்கள் சன் டிவியில் காண தவறாது. உண்மையா எப்படியா பாக்குற, உன் மனசை தொட்டு சொல்லியா அந்த சீரியல் எப்படியா பாக்க? எனக்கு இதனால நெகட்டிவிட்டி வந்தா கூட பரவாயில்ல, நான் வந்து சாய் மாரி அதை வந்து இக்னோர் நெகட்டிவிட்டின்னு கிளம்பி போயிடுறேன். ஒரே ஒரு பாயிண்ட், சீரியலுக்கு போட்டுட்டு இருக்கிற சீரியலா ஓடிட்டு இருக்கிற சிறுகடிக்கு ஆசை கூட நல்லா இருக்கு. அது நல்லா இல்ல. சீரியஸா ப்ரோ, அவன் கூட வந்து வாரத்துக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுப்பான். சிவா பாசிட்டிவிட்டியை பத்தி சொல்லணும்னா இப்ப அந்த ஸ்டுடியோ கிரீனும் சரி சூர்யாவும் சரி இதை ஒரு ஃபிளாப் மூவின்னு கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பேடா பீப்புள் சேர்ந்து ஒரு டீம் சேர்ந்து நம்மள ஃபிளாப் பண்றாங்க, அந்த அளவுக்கு அது மாதிரி அவங்க பாக்குறாங்க. அப்போ ஒரு மூவி வந்திருக்கு, அதை ஓடலன்றதை கூட இன்னும் அவங்க அக்செப்ட் பண்ற இது கூட வரல. அந்த அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு சிவா கிட்ட. இல்ல அது ஒரு பின்மமா கூட இருக்கலாம்ல, ஸ்டுடியோ கிரீன் பிளான் பண்ணி கிரியேட் பண்ண பின்மமா கூட இருக்கலாம். ஒருவேளை நம்ம எப்படி டிலீட் பண்றோம்னு வெளில தெரிஞ்சது அது ஆக்சுவலா அவங்களுக்கே அது பேக் ஃபயர் தானே ஆகும் இந்த டைம்ல. அதுவும் சோசியல் மீடியால போய் அப்படி ஒரு இதை வைக்கிறது, ஒரு அலிகேஷன் வைக்கிறது சரியா படல எனக்கு. அதை கரெக்ட் பண்றேன். சூர்யா சம்பவம் ஆரம்பம் தான் போடுறாங்களே ஒழிய சம்பவங்கிறதுக்கு 2 மீனிங் இருக்கு உங்களுக்கு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாருமே இப்பெல்லாம் ஃபிளாப்னா அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்றாங்க. அடுத்த இதுல நாங்க செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிடலாம். இது என்னமோ ஒரு குழு கொண்டு இவங்களை முடக்கிற மாதிரி பேசுக்கு ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் அப்படி இல்லடா மகேஷ். என்ன பிரச்சனைனா இப்போ கோட்டு கூட ஆவரேஜ் தான், அமரன் கூட ஓரளவுக்கு ஆவரேஜான படம் தான். அது நம்ம வந்து ஹிட் சோன்ல வைக்க மாட்டோம் 2 படத்தையுமே. ஓரளவுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான். ஆனா அதை பேசிதான் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ரேஞ்சுக்கு கொண்டு வராங்க. அதெல்லாம் அதே மாதிரியே தான் கொண்டு வர ட்ரை பண்றாங்க. என்ன ஒரு இதுனா முகுந்தராஜனோட ஒரிஜினல் ஸ்டோரி இருந்தது, கோட்டை காப்பாத்த கிளைமேக்ஸ்ல தோனியும் சிவகார்த்திகேயனும் இருந்தாங்க. ஒரு சீரியல் வந்திருக்குன்னு சரவணன் மீனாட்சி. நல்ல சீரியல் ப்ரோ, நல்ல சீரியல் ப்ரோ. உண்மையா ஒரு சீரியல் பாக்குற சீரியல்ல கூட ஓரளவு நல்ல சீன்ஸ் எல்லாம் எழுதுவானுங்க. இதுல வந்து ரொம்ப மட்டமா இருந்துச்சு. ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த கீர்த்தி சுரேஷும் தலைவரும் வந்து ஒரே ஒரு அபார்ட்மெண்ட்ல ஏதோ சண்டை வர மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் அது வந்து சும்மா எட்டி பார்த்தாலே தெரிஞ்சிருவாங்க கீர்த்தி சுரேஷ். தலைவர் ஃபைட் போட்டுட்டு இருப்பாரு சைட்ல. என்னால ஏத்துக்கவும் முடியல ப்ரோ. எனக்கு வந்து தலைவலி வந்ததுதான் மிச்சம் அந்த படத்தை பார்த்துட்டு. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை அண்ணாத்தை பத்தி. அதே தான் நீ சொல்ற அண்ணத்தை பத்தி. நம்ம எல்லாம் தியேட்டர்ல தான் போய் பார்த்தோம்னு நினைக்கிறேன் தீபாவளி அன்னைக்கு. ப்ரோ நான் 2 தடவை பார்த்தேன் ப்ரோ.
யாரியா நீ? அதான் சொல்றேன் ப்ரோ, நான் சிவாவை வந்து இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன். சிவா ஒரு நல்ல படம் கொடுப்பாரு, நல்ல படம் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி சிவா சார் சம்பவம் செஞ்சிடாதீங்கன்ற மீம்ஸ் எல்லாம் வரும்பொழுது ஹவு டு யூ டேக் இட்? நான் அதை கரெக்ட் பண்றேன். ஆனா அந்த ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். வாசாமி பாட்டு நல்லா இருக்கும், அவன் ப்ரொமோஷன் ட்ரைலரும் நல்லா இருக்கும். அண்ணாத்த ட்ரைலர் எனக்கு பிடிச்சது. அதுல ஒரு எஸ்பெஷலி ஒரு பாட்டு இருக்கும் ப்ரோ, மருதாணி செவப்பு செவப்பு மனமேட சிரிப்பு சிரிப்பு. அது நல்ல வேற லெவல்ல இருக்குமான்னு வேற லெவல்ல போட்டுருப்பாப்ல. டேய் இது அந்த டிபேட் ஷோல ஒருத்த பாடுவான்ல, சேலையில வீடு கட்டவா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சேலையில வீடு கட்டவா நீங்க பண்ணி நானும் பாடுவேன். ஒருவன் ஜன்னல் வெச்ச ஜாக்கெட் அந்த பாட்டு வைபா இருக்கும் ப்ரோ, கேட்டு பாருங்க ஃப்ரீயா. எனக்கு பாட்டு நல்லா இருக்கும். தங்கமீனாட்சி பாட்டு நல்லா இருக்கும். பாட்டு எந்த பாட்டுமே பிடிக்காது எனக்கு அந்த படத்துல. எனக்கு அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கே தோணவே மாட்டேங்குது. போய் தலைவலி கரெக்ட். பத்தி பேசினா தலைவலி வர்றதுதான் மிச்சம். அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே அப்படியே அதான் சிவாகிராஃப்லாம் அப்படியே போக போக எப்பா தாங்க முடியல, அது மாதிரிதான் இருக்கு. அப்ப கங்கோவை பத்தி பேசினா ஹார்ட் பேஷண்ட் ஆயிடுவீங்க போலயே. படத்தை பார்த்துட்டு வெளில வரதுக்குள்ள இதாயிடும் போல, அது மாதிரி இருக்கு. அண்ணாத்த ஆனா எனக்கு ஓகே, எல்லாரும் சேர்ந்து அண்ணாத்த போய் அடிச்சுட்டாங்க, விசுவாசம் மாதிரி கிடையாது. அதனால எனக்கு அட்லீஸ்ட் சோசியல் மீடியா சைடாவது சரி ஓரளவுக்கு நம்மளோட மேட்ச் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. திருமகள் மெகா தொடர் இன்று பகல் 12:30க்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாது. விசுவாசம் தான் புரியாம இருந்துச்சு. பட் அண்ணாத்துலலாம் எல்லாம் கரெக்டா அது என்ன படம் இருக்கோ அதை அப்படியே சோசியல் மீடியால ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் அதுலயாவது இருந்து நெக்ஸ்ட் இது எதிர்பார்த்தோம், ஆனா அந்த அளவுக்கு பண்ணல. அதுதான் ஏமாற்றமா இருக்கு. ப்ரோ நான் இது வரைக்கும் ரஜினி படம் எல்லா படமும் முக்கால்வாசி தியேட்டர்ல பாத்துருவேன். நான் எந்த படத்துக்கு வந்து படம் பாதியிலே ஓடிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல எந்த ஆடியன்ஸும் ஏஞ்சி போறோமே நான் பார்த்ததே கிடையாது. கோச்சரியானும் நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். கோச்சரியானா எல்லாம் தியேட்டர்ல உட்காந்து தான் பார்த்தேன். பாதி பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. பாதி பேர் எந்திரிச்சு போயிருப்பாங்க போல. அதை நான் கண்ணால பார்த்தேன், அதை என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம ரீசன்ட் காவியம் கங்குவா, என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி ரிவ்யூல நிறைய சொல்லியாச்சு. அது என்ன பிரச்சனைனா எல்லாருமே வந்து ஒரு அக்செப்டன்ஸ் ஃபேக்டரே ஒண்ணு கிடையாது. நீங்க வந்து பொதுவாவே வந்து லைஃப்ல வந்து ஒரு கிரிட்டிசிசத்தை வந்து அனலைஸ் பண்ணி அது ஓகே இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவா சொல்றாங்களா இல்ல டிஸ்ட்ரக்டிவா சொல்றாங்களான்னு அனலைஸ் பண்ண தெரியணும். ஊருக்கே தெரியும் கங்குவா படம் வந்து எப்படி இருக்குன்னு. ஆதங்கத்தை கேளுங்க, தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறானுங்க டைரக்டர்ன்ற பேர்ல. அவங்க அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்காம அவங்களோட அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஞானவேல் ராஜாவோட ஒய்ஃப்ல இருந்து சூர்யா ஒய்ஃப், ஞானவேல் ராஜா, வேற யாரு ரீசெண்டா தனஞ்சயன், எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை வந்து டிஃபெண்ட் தான் பண்றாங்க. எங்க படம் நல்ல படம் தான், நீ உங்களுக்கு தான் பார்க்க தெரியல, ஆடியன்ஸே குறை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷம் அந்த ஆடியன்ஸை குறை சொல்லுவாங்கன்னு எனக்கு. அதாவது அவங்க கிரியேட் பண்ற பின்பம் எப்படின்னா ஆடியன்ஸ் சொல்றது ஆடியன்ஸே இல்ல, அது ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. ஆடியன்ஸே இல்ல போர்ட்ரேட் பண்றாங்க. ஒரு பெய்டு மாஃபியா மாதிரி அவங்க அதை ட்ரீட் பண்றாங்க. மக்கள் கிடையாது, மக்களுக்கு போய் மூவியை சேர விட மாட்டாங்க. அது மாதிரி பாக்குறாங்க அவங்க, என்னமோ அவங்கள தடுக்கிற மாதிரி. மென்ஷன் பண்றது விஜய் ஃபேன்ஸ் தான் சொல்றாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி இவங்க ரெண்டு தான். ஆமா தனஞ்சயன் சார் இல்ல தனஞ்சயன் சார் அதை டைரக்டாவே சொன்னாரு. ரெண்டு குரூப்புக்கும் இவங்களுக்கு சொன்னாரா? இல்ல ரெண்டு ஃபேன்ஸ் இல்ல ஆக்டரையும் மென்ஷன் பண்ணாரு. ரெண்டு ஃபேன்ஸோட குரூப்புக்கு இவங்க மூணாவதா ஒருத்தவங்க வந்தா இதாகாது, அதனால இந்த ரெண்டு ஃபேன்ஸும் சேர்ந்து அடிக்கிறாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணாரு. அப்படி சொன்னாருடா. ஆனா இன்னொன்னு அந்த ஜெய்பீம்ல அந்த கான்ட்ரவர்சினால அந்த அகைன்ஸ்டா இருக்கிற பார்ட்டி வந்து அப்போஸ். ஆமா
ஜெய்பீம்ல ஒரு இஷ்யூ வச்சுல அந்த ஒரு ஆமா 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 கரெக்ட் அதுவும் சொன்னாரு. இல்ல உண்மையாலே வந்துட்டு உனக்கு இவ்வளவு அப்போசிஷன் இருக்கு, உனக்கு வந்து இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, நீ படம் நிறைய தேட்டர் சைடு நீங்க வந்து நிக்கல, சூர்யா சைடு சொன்னேன். ஞானவேல் ராஜாவும் வந்து ரீசெண்டா பெரிய ஹிட் கொடுக்கல, ஒரு ஹானஸ்டான ப்ரொடியூசரா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, முன்ன பேசின படமும் அவர் ஹிட் கொடுத்த படமும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்படின்றப்போ அவங்க வந்து அவங்க கண்டென்ட்ல தான் அந்த இடத்துல பிலீவ் பண்ணி ஒரு படத்தை எடுத்துருக்கணும். அப்பதான் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த பேசினவங்க எல்லாருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் வந்து சூர்யாக்கு அகைன்ஸ்டா இருக்காங்கன்னா, தேட்டருக்கு நீங்க படம் கொடுக்கல அதனாலதான் நாங்க உங்க அகைன்ஸ்டா இருக்கோம்னு சொல்றாங்கன்னா, நீ இப்போ நான் நல்ல கண்டென்ட் கொடுக்குறேன், அப்போ நீ என்னை தேடி நீயா வருவல்ல அப்படின்ற மாதிரி பேச வைக்கணும். ஆனா அவரையே வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டை தேர்ந்தெடுக்காம இந்த மாதிரி பண்றதுனாலதான் இருக்கும். அது அவரை மட்டும் கரை சொல்லிட முடியாது. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து சிவாவையும் நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் நம்பி இவரை கொடுத்துருக்காருன்றப்போ இவர் அதுக்காக ஏதாவது ஒரு கால் எடுத்திருக்கணும், ஏதோ ஒரு இதுல மெனக்கட்டிருக்கணும்ன்ற மாதிரியான எண்ணம் எனக்கு. ஸோ ஹோல்சம்மா வந்து இந்த வீடியோவை பத்தி என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து துன்புறுத்தாதீங்க, துன்புறுத்துறது தயவு செஞ்சு நிறுத்து. கொதிக்குது. 2 படம் பார்த்தோம் போன தீபாவளிக்கு, அது படம்டா, படமாடா எடுக்கிறீங்க? ஏதோ ஒரு ஆவரேஜான படம் இல்ல நல்லா இல்லாத படம் கூட நாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஆனா இந்த மாதிரி துன்புறுத்த வந்து அறவே நாங்க வந்து என்னைக்குமே ஒத்துக்க மாட்டோம், அறவே வந்து நாங்க புறக்கணிப்போம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். மெயினா வந்து பீப்புள்ஸ் வந்து குறை சொல்ற வேலையை வந்து நிப்பாட்டுருங்க, மக்களை குறை சொல்ற வேலையை நிப்பாட்டுருங்க. நீங்க நல்ல படம் கொடுத்தீங்கன்னா அது எந்த மொழியா இருந்தாலும் வந்து பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு. நீங்க ஒரு குவாலிட்டியான ஒரு படத்தை கொடுத்துட்டு ஏன் பார்க்கலன்னு கேள்வி கேட்டா ஓகே, உங்க மேல ஒரு நியாயம் இருக்கு. கொடுக்கறது ஒரு குப்பை படம், அதை வந்துட்டு ஏன் பார்க்கல, ஏன் அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கல, பிரம்மாண்டத்துலாம் எவனும் இங்க கேட்கல, நல்ல கதை கொடுக்குறியா, எந்த லாங்குவேஜ் பேரியர் இல்லாம நான் வந்து பாக்குறோம். ஸோ ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு படத்தை எடுங்க. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு கதையை வந்து சொல்லிட்டாருன்னு எடுத்துட்டு அதுக்கு வந்து முட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெப்புடேஷன் தான் கெட்டு போகும். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. அதான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வேட்டையன் படம் கூட ஒரு நல்ல படம், அதுக்கே வந்து நிறைய ஃபால்ஸ் அக்யூசேஷன் வந்துச்சு. ஆனா அதை பத்தி படம் குரூப்பும் ஒரு படத்தை சேர்ந்த ஒரு டீம்ல இருந்து ஒருத்தரும் ஒரு இதுவுமே வைக்கல. அவங்க அப்படியே அதை சட்டிலா ஹேண்டில் பண்ணிட்டு போனாங்க. அந்த மாதிரி சட்டிலா ஹேண்டில் பண்ணிட்டு போக பழகு. யாருமே வந்துட்டு ஒரு அறிக்கையோ இல்ல யாருமே வீடியோல வந்துட்டு இது இப்படி இருந்தது அது அப்படி இருந்தது, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விவாதத்துக்குள்ள அதை கொண்டு வரல. அதனாலதான் அந்த படம் வந்து பிசினஸா என்ன பண்ணுச்சு என்ன இதுன்றது அப்படியே அடங்கி போகுது. ஆனா இவங்க இந்த மாதிரி பேசக்குள்ள நமக்கு இன்னும் வந்து இதுதான் அதிகமாகுது. ஒரு வெஞ்சன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல வந்து ஒரு கோவம்னு சொல்லலாம், இல்ல ஏதோ ஒண்ணு சொல்லலாம், எந்த வார்த்தையை வேணாலும் யூஸ் பண்ணி அதை சொல்லிக்கலாம். அதை இவங்க எல்லாம் ட்ரால் மெட்டீரியல் கூட சொல்லலாம். இந்த மாதிரிலாம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஆமா, அவங்க அமைதியா விட்டுருந்தா கூட ஆல்மோஸ்ட் கடந்து வந்திருப்பாங்க எல்லாரும். நீங்க திருப்பி அந்த டிஃபெண்ட் பண்றன்ற பேரு டிஃபெண்ட் பண்ற பாயிண்ட் கூட அட்லீஸ்ட் நீங்க மூவி எக்ஸ்பிளைன் பண்ணா கூட விட்டுருப்பாங்க. அதை விட்டு மூவி நான் இப்படி எடுத்தா இது மாதிரி இந்த இதா வந்துருச்சு அது மாதிரி சம் பாயிண்ட் சொன்னா கூட அது கூட சரி, மேபி மூவிய நான் பாக்குறவங்க சரி இதுல இந்த இது டெக்னிக்கல் இஷ்யூல மிஸ் ஆயிருக்கு போலன்னு ரெகனைஸ் பண்ணிப்பாங்க. ஆனா நீங்க அந்த இதெல்லாம் ரிவ்யூலாம் சொல்றது ரொம்ப இதா இருக்கு. அதான் அந்த பாயிண்ட் அவங்க கடந்து வந்துடணும். அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலும் இப்ப ஏதோ அந்த சொல்லியிருக்காங்க, தியேட்டருக்குள்ள எல்லாம் ரிவ்யூ பண்ணக்கூடாது அது மாதிரி. அதெல்லாம் அலிகேஷன். அந்த ஒரு ஐடியா வரதே ஒரு மாதிரி அபத்தமா இருக்கு. அது எப்படி அது மாதிரி யோசிக்க முடியும் அவங்களால? அது வேற வந்து ஆடியன்ஸ் வருவாங்க. அதான் அந்த ஐடியா அதை வேற ப்ரொசீட் பண்ணலாம்னு வேற பேசுறாங்க. அது மாதிரி அதெல்லாம் எப்படி ப்ரொசீட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் அவங்க இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கலா மூவ் பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல தியேட்டருக்குள்ள வரக்கூடாதுன்னா ரோட்ல வச்சு பண்ண போறான், நீ ரோட்ல வச்சு போறான். அதை எப்படி தடுக்க முடியாதா? அத ஒரு அந்த கான்செப்ட் ஐடியால அவங்களுக்கு முளைச்சு அதை எப்படி அதை ஒரு ப்ரொடியூசர் இதா சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு காமன் மேன் நிலையில பார்த்தாலே தெரியுது இல்லச்சா என்ன இப்படி யோசிக்கிறோன்ட்டு. இதெல்லாம் எப்படி இந்த பாயிண்ட் சொன்னோம்னா திருப்பி நம்மள அடிப்பாங்கன்றது கூட தெரியல உங்களுக்கு. ப்ரோ எனக்கு நான் இது என்ன தெரியுமா நான் நினைக்கிறேன், இவங்க வந்து நயன்தாரா ஒரு விஷயம் பண்ணாங்க தெரியுமா? அவங்க படம் வரத்துக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவான ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்கல்ல. நான் அதை வந்து ஜோதிகா
இந்த தனஞ்சயன், அந்த ஞானவேல் ராஜா சாரோட ஒய்ஃப், இதெல்லாம் வந்து நான் ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷனா தான் பாக்குறேன். ஏன்னா அது தேவையே இல்லையே ப்ரோ. சூர்யா மூவி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். படம் நல்லா இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. அது படம் வரல, நல்லா இல்லைன்னு சொல்லி இல்ல இது என்னன்னா டாக்ஸ் வந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷோல இருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரிவ்யூல. சோ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ இது வந்து ஒரு நெகட்டிவ் வேவா ஒரு ப்ரொமோஷன் பண்ணி ஒரு டிஃபெண்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ப்ரொமோஷன் தேடிக்கிறாங்களோன்னு என்னோட ஒரு புதுசா அந்த ஒரு தாட் வந்துச்சு. அது மேபி இருக்கலாம் ஸ்ட்ராட்டஜி தான். அது ஒர்க் ஆகல. அதான் அந்த ஸ்ட்ராட்டஜி, அது மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணாம அட்லீஸ்ட் அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது கரெக்டா அந்த ஒரு மூவி எடுக்கும் போதே அதை அனலைஸ் பண்ணி கரெக்ட் பண்றது அட்லீஸ்ட் இருக்கணும். அதான் ஆடல் சொன்ன மாதிரி படம் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, படம் பாக்குற அளவுக்கு இருக்கணும்ல. அது 3 மணி நேரம் ஆடியன்ஸ் சித்திரவதை பண்ணக்கூடாது இல்ல. அதை பத்தி அப்புறம் டீப்பா நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம். இத்துடன் இந்த வீடியோவை நம்ம இனிதே முடிவெடுத்துக் கொள்ளலாம். இது வந்து யாரையும் வந்து பர்சனலா தாக்கணும், பர்சனலா இது பண்ணணும், இந்த குறிப்பிட்ட ஃபேன்ஸை இது பண்ணணும், இந்த குறிப்பிட்ட இதை இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு அபத்தம் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதோட வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. இதை வந்து யாரும் பர்சனலா எடுத்துக்க வேணாம். ஒரு என்டர்டைன்மெண்ட் நோக்கத்திலையும் இதே மாதிரி இன்னொரு படம் ஃபியூச்சர்ல வரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துலையும் தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். எனிவே தேங்க்யூ காய்ஸ். யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தா எங்களை மன்னித்து விடுங்கள். பாய் 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 பாய். நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும்.